ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. போன மாதம் இந்த ஊழியர் கூடுகையில் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். எதை குறித்து நாம் தியானித்தோம்? பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபத்திலிருந்து சில காரியத்தை நாம் தியானித்தோம். ஒருவேளை போன மாதம் நீங்கள் வரவில்லை என்றால் அதை குறித்து நான் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து திரும்பியும் நாம் பிலமோனிலிருந்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபம் வல்லமை உள்ளது. பவுல் பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரத்தை உடையது, 25 வசனங்கள் உடையது. ரொம்ப சின்ன ஒரு நிருபம் தான் பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் நாம் பார்க்கும் பொழுது. ஆனால் இந்த நிருபம் மிக மிக வல்லமையுள்ளது. ஏன் வல்லமையுள்ளது என்றால், பவுல் சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுகிறார். பவுல் சுவிசேஷத்தை பேசுவது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து காட்டுகிறார். இயேசுவின் அன்பை அவருக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறார். இயேசு என்ன போதித்தாரோ அதை அவர் வாழ்ந்து காட்டி, இப்படித்தான் ஒரு ஊழியன் இருக்க வேண்டும், இப்படித்தான் போதகராகிய நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிறதுனாலே இது மிக மிக ஒரு வல்லமையான ஒரு நிருபமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இது பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார். யார் பிலமோன் சொல்லுங்க? போன மாதம் நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? யார் இந்த பிலமோன்? பிலமோன் பவுல் உடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். சரி, அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்? அவர் ஒரு ரோமனாக இருக்கிறார், ஒரு பணக்காரராகவும் இருக்கிறார். அவர் வீட்டில் வேலைக்காரங்களும் அடிமைகளும் இருந்திருக்கிறாங்க. வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. ஓகே, அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? அவர் கொலேசே என்கிற பட்டணத்தை சார்ந்தவர். அந்த கொலேசே பட்டணத்தில் அவர் வீட்டிலே சபை கூடி வருகிறது. சரிங்களா? அவர் வீட்டிலே சபை கூடி வருகிறது. அவர் ஒரு போதகராக அவர் இருந்திருக்கக்கூடும். அவர் வீட்டில் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தார். அவர் பணக்காரராக ரோமராக இருக்கிறதுனால அவர் வீடு பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அந்த வீட்டிலே அவர் சபை நடத்தி கொண்டு வந்தார். கரெக்டுங்களா? அப்போ அவர் வீட்டில் நிறைய அடிமைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்து ரோமர்களுக்கு அடிமைகள் இருப்பது வழக்கம். எப்படி அடிமைகளாக வாங்குவாங்க அப்படின்னா, காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விதம் என்னன்னா, கடன் கொடுத்துருப்பாங்க. யாருக்காவது கடன் கொடுத்துருப்பாங்க. அவங்க கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்க இந்த ரோமருக்கு அடிமையா மாறிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ஒனேசிமு என்பவர். யார் இந்த ஒனேசிமு? அடிமையாக இருந்தவர். யாருக்கு? பிலமோனுக்கு அடிமையாக இருந்தவர். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால பிலமோனை ஏமாற்றிவிட்டு அல்லது காசை திருடிவிட்டு ரோம் நகருக்கு போய்விட்டார். யார்? ஒனேசிமு என்கிற அடிமையாய் வேலை செய்தவர். இப்போ ஒனேசிமு காசெல்லாம் எடுத்துட்டு போய் ரோம் நகரத்துக்கு போனவர் எப்படியோ காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்படியோ காசெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வருகிறது. பவுல் என்கிற ஊழியக்காரர் என்னுடைய எஜமான் வீட்டிற்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார், பிரசங்கம் செய்திருக்கிறார், எபேசு பட்டணத்திற்கு வந்திருக்கிறார், கொலேசே பட்டணத்திற்கும் வந்திருக்கிறார், மிக வல்லமையாக பேசி இருக்கிறார். அவர் யாரையோ ஒரு நபரை குறித்து பேசினார் என்று சொல்லி அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரி, இயேசு ஆண்டவரை குறித்து பேசினார், அப்போ நம்ம அவரை சந்திக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கான்னு யார்கிட்டயா கேட்டிருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பாங்க, பவுல் என்பவர் இங்கே ரோமில் தான் இருக்கிறாரு, ரோம சிறையில் தான் இருக்காரு என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ யார் போய் சந்திக்கிறா? ஒனேசிமு போய் அப்போஸ்தலன் பவுலை சந்திக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இவன் ஒரு அடிமை என்று சொல்லி யோசிக்கவில்லை பாருங்க. அவர் நேரத்தை எடுத்து நேரத்தை செலவிட்டு ஒனேசிமுவிடம் ஒன்றோடு ஒன்று, அதாவது 1-on-1 சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒனேசிமுவிடம் சொல்லி ஒனேசிமுவை ஆண்டவர் இயேசுக்கென்று ஆதாயப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒனேசிமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார். பவுலுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எங்க ஊழியம் செய்கிறாரு? சிறையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பவுல் ஓகே, எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளவில்லை. பவுல் யோசிக்கிறார், இந்த ஒனேசிமு யாருக்குரியவன்?
பிலமோனுக்குரியவன். அப்போ எது சரியான விஷயம்? ஒனேசிமுவை பிலமோனிடம் அனுப்புவதுதான் சரியான விஷயம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் தான் இப்போ உங்க கையில இருக்கு, என் கையிலையும் இருக்கிற பிலமோனுக்கு எழுதின நிருபம். கரெக்டுங்களா? அந்த அழகாக, ரொம்ப அழகாக கடிதத்தை எழுதுகிறார். பவுல் ஒரு ஒரு நல்ல ஊழியனாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தியாகத்தோடு எழுதுகிறார். என்ன சொல்றாரு? ஒருவேளை காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, பிலமோன் அவர்களே, அந்த காசை நான் கொடுக்கிறேன், நீங்க யாரை ஏற்றுக்கொள்ளுங்க? இந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒனேசிமுவை நீங்க அடிமையாக திரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அடிமையாக அல்ல, சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ரொம்ப அழகாக இங்கே எழுதுகிறார். போன மாதம் என்ன காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால், பவுல் வாழ்க்கையிலிருந்து பவுல் வெளிப்படுத்துகிற 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். என்னது? வெரி குட்ங்க, சூப்பர். தாழ்மையாய் இருந்தார். எப்படி அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி நீர் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லலை. அன்பாய் மன்றாடுகிறார். தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி அன்பாய் மன்றாடுகிறார். அதே போலதான் ஊழியர்களாய் இருக்கிற நாம், போதகர்களாக இருக்கிற நாம் அதிகாரத்தை பயன்படுத்தலாம், ஆனால் அதை விட வல்லமையானது தாழ்மையாய் அன்பாய் மன்றாடுவது. அல்லேலூயா. அதை தான் நாம் முதலாவது கற்றுக்கொண்டோம். இரண்டாவது என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு தியாகத்தோடு செயல்படுகிறார். இயேசுவை போல தண்டனைக்கும் உரியவருக்கும் நடுவே நின்று பரிகாரம் செலுத்துகிறார். அதே போல நீங்களும் நானும் தியாகத்தோடு மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயேசு கிட்ட நாம் பரிந்து பேசுகிற மனிதர்களாக, நாம் திறப்பிலே நிற்கிற ஊழியர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது. மூன்றாவது, அன்பு காட்டுவது. இவர் ஒரு அடிமை என்று பார்க்கவில்லை. பவுல் எழுதியிருக்கிறாரு கலாத்தியர்ல மற்றும் கொலேசியர்ல எழுதியிருக்கிறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதை இங்கே வாழ்ந்து காட்டுகிறார். அடிமை என்று சொல்லி வேலை செய்யறதுக்கு மட்டும் அவரை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. அவனை உட்கார வைத்து நேரம் எடுத்து இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி அவனை ஒரு ஊழியனாக பவுல் மாற்றுகிறார். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த அடிமையாக ஓடிப்போன ஒனேசிமு ஒரு பெரிய ஊழியனாக மாறினார். எபேசு பட்டணங்களில் இருக்கிற பல சபைகளுக்கு தலைமை போதகராக யார் இருந்தார் என்றால், இந்த ஒனேசிமு இருந்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ எவ்வளவு அன்பு காட்டியிருக்காரு பாருங்க. எவ்வளவு அன்பு காட்டி இந்த ஓடி வந்த ஒனேசிமு ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டு ஒரு ஊழியனாக மாறி வல்லமையுள்ள ஊழியனாக எபேசு பட்டணத்திலே அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை போன மாதம் நாம் கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி நம்ம முடிக்கும் போது நாம் ஒரு கேள்வியோட நாம் முடித்தோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த பிலமோன் அவர்கள் பவுல் எழுதின இந்த காரியத்தை, அதாவது ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதின இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டாரா, ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டாரா என்று நாம் முடித்தோம். கரெக்டுங்களா? ஏற்றுக்கொண்டாரா ஒனேசிமுவை? எப்படி சொல்றீங்க? ஓகே, என்னங்க? பவுல் ரொம்ப தாழ்மையாக என்னை போல ஏற்றுக்கொள்ளும், நான் என்னை போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். அப்புறம் 21வது வசனத்தில், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன் என்று எல்லாம் எழுதியிருக்கிறார். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஒரு இடத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தும். அப்போனா நீ இந்த ஒனேசிமுவையும் ஏற்றுக்கொள்ள, அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் இந்த சிறையிலேருந்து வெளியே வந்தேன்னா எனக்கு தங்குறதுக்கு ஒரு அறையும் ஆயத்தப்படுத்து என்று அன்பாக எழுதுகிறார். இவர் எழுதுகிறதை பார்த்தாவது கண்டிப்பாக பிலமோன் ஒனேசிமுவை ஏற்று இருக்க வேண்டும் என்று நம்பலாம். அதே மாதிரி கொலேசியர் 4:8 எழுதியிருக்கிறது, பிரியமான சகோதரன் 4:9 உண்மையுள்ள பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்று எழுதியிருக்கிறது. அப்போனா பிலமோன் அவர்கள் ஏற்று இருக்கக்கூடும். ஏற்று அவர் ஒரு சகோதரனாக, ஒரு நல்ல ஊழியனாக சபையில திகழ்ந்திருக்கிறார் என்று நம்மளுக்கு இந்த வசனங்கள் மூலமாக தெரிகிறது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பவுல் பிலமோனிடம் என்ன எதிர்பார்த்தார், பிலமோன் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? புரியுதுங்களா?
பிலமோனிடம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார்? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, பவுல் போதகராகிய பிலமோனிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, பவுல் போதகர்களாகிய நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடம், போதகர்களாயிருக்கிற பாஸ்டர்ஸாயிருக்கிற நம்மிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சரியாக ஒரு 12:30 மணிக்கு நாம் முடித்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். 3 காரியங்கள். பவுல் பிலமோன் பொறுப்பு ஏற்கும்படி எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, பொறுப்பு ஏற்கும்படி எதிர்பார்க்கிறார். அக்கௌண்டபிலிட்டி. அவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு ஒரு 100% பொறுப்பெடுத்து அந்த முடிவை எடுக்கும்படி பிலமோனிடம் பவுல் எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், கிரயம் செலுத்தி மன்னிக்க எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, கிரயம் செலுத்தி நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 3வது, மன்னிப்பை தாண்டி கட்டி எழுப்பும் ஊழியத்தை செய்ய வேண்டும். சொல்லுங்க, மன்னிப்பை தாண்டி கட்டி எழுப்பும் ஊழியத்தை. மற்றவர்களை நாம் மன்னிப்பது முக்கியம்தான், மன்னிப்பது அவசியம்தான். மன்னித்து அப்படியே விட்டு விடுவதில்லை, அவர்களை கட்டி எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவர்கள் செய்வதற்கு நாம் ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3 காரியம் என்னென்ன சொல்லுங்க? பவுல் பிலமோனிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், பொறுப்பேற்க வேண்டும். வெரி குட். 2வது, சூப்பருங்க, கிரயம் செலுத்தி மன்னிக்க வேண்டும். 3வது, மன்னிப்பை தாண்டி கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படி பிலமோனிடம் பவுல் எதிர்பார்க்கிறார். முடிவை எடுப்பது மாத்திரமல்ல, சாதாரண மன்னிப்பல்ல, அன்பாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். ஒரு விலைக்கிரயம் செலுத்தி அடிமையாக அல்ல, அடிமையாக இருந்தவனை மகனாக ஏற்றுக்கொள்ளும்படி பிலமோனுக்கு பவுல் எழுதுகிறார். அவனை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவனை கட்டி எழுப்ப வேண்டும் என்று பிலமோனிடம் பவுல் எதிர்பார்க்கிறார். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம், பொறுப்பு ஏற்க வேண்டும். பொறுப்பு ஏற்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, இதில் இருக்கிற முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாமே கிறிஸ்தவர்கள், போதகர்களாக இருக்கிறோம், சரிதானுங்களா? அப்போ நாம் எடுக்கிற முடிவுகளை நாம் மாத்திரம் பார்ப்பது அல்ல. இப்போ நீங்களும் நானும் எடுக்கிற முடிவுகளை நாம் சபையாரும் பார்க்குறாங்க, கரெக்டுங்களா? நல்லா சொல்லுங்களேன். உங்கள் குடும்பமும் பார்க்குது, பாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பமும் பார்க்குது. உங்களுடைய சபையில் இருக்க மக்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஒன்றிச்சு கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க, இவர் என்ன செய்கிறார், போதகர் எப்படி செய்கிறார் என்று பார்க்குறாங்க. நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, செய்கிறீங்கன்னா உங்கள் சபையாரும் அதே மாதிரி முடிவுகளை எடுப்பாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் ஒருத்தர் மேலே, ஒரு ஏழையாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க மேலே அளவு கடந்த அன்பை கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பாஸ்டர் அளவு கடந்த அன்பை காட்டுறாரு, நம்மளும் என்ன பண்ணோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மேலே அளவு கடந்த அன்பு காட்டணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு ஏக்கத்தை, ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறீங்க. நம்ம எடுக்கிற முடிவுகளை மக்கள் பார்க்குறாங்க. உங்கள் சபையார் மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே வரும்பொழுது உங்கள் ஏரியாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? இவர் யார், இவர் ஒரு கிறிஸ்தவ போதகராக இருக்கிறார், இவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று உங்கள் சபையார் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை உன்னித்து கவனிக்கிறார்கள். சரியா தவறா? கரெக்டுங்களா? இங்கே பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை பிலமோனுக்கு மாத்திரம் தனியாக எழுதவில்லை. யார் யாருக்கு எழுதுறா பாருங்க? பிரியமுள்ள அப்பியாளுக்கும். பிரியமுள்ள அப்பியாள் என்றால் பிலமோனுடைய மனைவி அவர்களுக்கும் எழுதுறாங்க. அடுத்தது, எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்பு என்பவர் பிலமோனுடைய மகனாக இருக்கக்கூடும்.
உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும். இந்த கடிதம் பிலமோனுக்கு எழுதின நிருபம் என்று எழுதியிருந்தாலும் பிலமோனுக்கு மாத்திரமல்ல, பிலமோன் வீட்டில் கொலேசு பட்டணத்தில் கூடி வருகிற எல்லா மக்களுக்கும் சபைக்கும் எழுதினது. இப்படி சபைக்கு எழுதுகிற கடிதம் எல்லாம் எப்படி வாசிப்பாங்களாம் அந்த காலத்தில்? சபைக்கு நடுவில் ஒருத்தர் நிற்பார். பவுலுடைய கடிதம் வந்த உடனே கடிதத்தை எடுத்துக்கொண்டு சபைக்கு நடுவில் ஒருத்தர் நின்று எல்லாருடைய காதும் கேட்க சத்தமாக உரக்க வாசிப்பார். என்னத்தை? அந்த கடிதத்தை சத்தமாக வாசிப்பார். அதே மாதிரி தான் இந்த பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபம் உங்க கையில இருக்கு இல்லையா? அதே கடிதத்தை அந்த 25 வசனங்களை சத்தமாக சபைக்கு நடுவில் வாசிச்சிருப்பாங்க. எந்த சபை? பிலமோன் வீட்டிலே கூடி வருகிற சபை. அந்த சபை மக்களுக்கு நடுவிலே வாசித்திருப்பாங்க. இப்போ சபையும் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாரு முடிவெடுக்க வேண்டும்? பிலமோன் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அவர் அந்த அடிமையாக இருக்கிற ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். ஒன்னா அடிமையா ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபை யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? பிலமோன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பாஸ்டராய் இருக்கிற, போதகராய் இருக்கிற பிலமோன் அவர்களை சபை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிலமோனின் குடும்பமும் உன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இங்க அடிமையா ஓடி போன ஒருவர் வந்திருக்கிறார். அந்த அடிமையை தண்டனைக்கு உள்ளாக்குவாரா, ரோம சிறைக்குள்ள போடுவாரா, மரண தண்டனைக்கு உள்ளாக்குவாரா, இல்லை இந்த ஓடி போன காசு எடுத்துட்டு போன ஒனேசிமுவை அன்பாக பவுல் சொல்றபடி ஏற்றுக்கொள்வாரா இந்த பிலமோன் என்று சொல்லி சபையும் பார்த்து கொண்டிருக்கிறது, குடும்பமும் பார்த்து கொண்டு இருக்கிறது. பொறுப்பு ஏற்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு கணக்கு ஒப்புவிப்பதும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. விசேஷமாக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக, நாம் போதகர்களாக இருக்கும் பொழுது நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நான் தான் பொறுப்பை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சபையில எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் நீங்க எடுத்தீங்க என்றால் நான் தான் அதை எடுத்தேன் என்று தைரியமாக நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை ஒரு தவறை நாம் செய்து விட்டாலும் அந்த தவறுக்கு பொறுப்பை யார் எடுக்க வேண்டும்? நான் தான் செய்தேன் என்று சொல்லி தைரியமாக எடுக்க வேண்டும். சரிங்களா? அதை தான் நீங்க பிலமோன் எடுக்க வேண்டும். ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், நல்ல முடிவுக்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு முடிவுகளுக்கு பொறுப்பு ஏற்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை நான் தான் செய்தேன், அது தவறாக முடிந்தாலும் நான் தான் செய்தேன் என்று சொல்லி தைரியமாக உங்களால் பொறுப்பு ஏற்க முடிகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பொறுப்பு ஏற்பது என்பது ஒரு பழைய காரியம் பாருங்க. அந்த காலத்துல இருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பொறுப்பு ஏற்க மறுக்கும் பிரச்சனை அந்த காலத்திலிருந்து இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க 2 பேர் வராங்க. யாருங்க? நம்மளுடைய முற்பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் வராங்க. இங்க ஆதாமும் ஏவாள் கிட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. அவங்க பொறுப்பேற்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3:11-12. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். யாருங்க சொல்றது? ஆதாம் என்ன சொல்றார்? பொறுப்பேற்கிறாரா? இந்த நான் எடுத்த இந்த 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 கனிக்கு நான் புசித்தேன் என்று சொல்லி பொறுப்பேற்கிறாரா? இல்ல. என்ன சொல்றாருங்க? என்னோட இருக்கும்படி, ஸ்திரீன்னு கூட சொல்லல, தேவரீர் நீர் தந்த ஸ்திரீ எனக்கு என்ன பண்ணிட்டா? இந்த கனியை கொடுத்தா அதுக்காக நான் புசித்தேன் என்று சொல்கிறார். இங்கே டைரக்டா ஸ்திரீ மேல கூட பழி சுமத்தல. என்ன பழி சுமத்துறார்? தேவரீர், அப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்க ஆண்டவரே அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்போ முதல் பாவம் இந்த பழத்தை சாப்பிட்டது. இரண்டாவது பாவம் பழி சுமத்துவது, அல்லனா பொறுப்பு ஏற்காம பொறுப்பில்லாம நடந்து கொள்வது ஒரு பாவம். இது ஆண்டவருடைய கோபத்தை கண்டிப்பாக தூண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கரெக்டு தானே நான் சொல்றது? ஆண்டவருடைய கோபத்தை கண்டிப்பாக தூண்டும் பாருங்க, பொறுப்பு ஏற்காமல் நடந்து கொள்வது. அடுத்தது ஏவாள் பொறுப்பேற்கலாளா அப்படின்னு பார்த்தா
ஏவாள் பொறுப்பேற்கிறாளா? ஏவாள் யார் மேல பழி சுமத்துறா? சாத்தா மேல. நம்ம அநேக நேரங்களில் நாம் நடந்து கொள்வது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுக்கு நாம் பழி சுமத்துகிறோம். யாரோ ஒரு மேல பழி சுமத்துகிறோம், சூழ்நிலை மேல பழி சுமத்துகிறோம். சில நேரங்களில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஒரு விசுவாசினால நான் இப்படி இந்த நிலைமையில நிற்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரையும் நாம் பழி சுமத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் பொறுப்பை ஏற்க வேண்டும், தைரியமாக பொறுப்பெடுக்க வேண்டும், மற்றவர்களை பழி சுமத்தவே கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்கள் இருந்தாங்க. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜா ஒருவர் இருந்தார், 2வது ராஜா, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அதுக்கப்புறம் பல ராஜாக்கள் இருந்தாங்க. யாரு முதல் ராஜா? சவுல். 2வது ராஜா தாவீது. இவங்க 2 பேருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு வேறுபாடு இதுதான் பாருங்க. சவுல் அவர் எடுத்த முடிவுகளுக்கு பொறுப்பேற்க ஆயத்தமாக இல்லை. ஆனால் தாவீது அவர் எடுத்த முடிவுகளுக்கு பொறுப்பேற்கிறார். அவர் செய்த தவறுக்கும் அவர் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கிறார். பார்க்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் 15:24 நாம் பார்க்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். இது மாத்திரமல்ல, நிறைய இடங்கள்ல அவர் பாவம் செய்ததுக்கு காரணம் இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லுகிறவராகவே அவர் காணப்பட்டார். ஆனால் நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்கிறோமா இல்லை பொறுப்பை ஏற்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். 2 சாமுவேல் 12:13 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். என்னங்க, இங்க சவுல் ஒருத்தர் நான் செய்ததுக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னாரு, சவுரு செத்து போயிட்டாரு. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு? நான் தான் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்தேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீ சாகாதபடிக்கு பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். இவர் குற்றத்தை ஒற்றுக்கொண்டதினாலே ஆண்டவர் மன்னித்து அவனை மீண்டும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் தாவீது குற்றத்தை ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாவீதுக்கும் சவுலுக்கு வந்த நிலை வந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. தேவன் தாவீதை மீண்டும் கட்டினார். 51வது சங்கீதத்திலையும் அதை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 51:4 நாம் வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து பொல்லாங்கினை நான் விளைவித்தேன் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். யாரு? தாவீது சொல்லுகிறார். காரணம் சொல்வதற்கு பதிலாக, அந்த நாத்தான் தீர்க்கதரிசியை துரத்தி விடுவதற்கு பதிலாக, அந்த தீர்க்கதரிசியை திட்டுவதற்கு தண்டனைக்குள்ளாக்குறதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது தாவீதுக்கு. ஆனால் அவனுடைய குற்றத்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறான், பொறுப்பேற்கிறான். அவன் செய்த பாவத்திற்காக, அவன் செய்த முடிவிற்காக பொறுப்பு ஏற்கிறான். ஹல்லேலூயா. சகேயு லூக்கா 19:8 என்ன செய்கிறார் பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பொறுப்பேற்கிறாரு பாருங்க. ஒருத்தங்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை நான் பொறுப்பேற்றுக்கொண்டு, நான் அநியாயமாய் வாங்கினேன், நான் அநியாயம் செய்தேன் என்று பொறுப்பேற்று அதற்காக நான் ஒரு விலை கிரயம் செலுத்துகிறேன், அதை நான் திரும்பி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சகேயு பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்கிறதுனாலே இல்லைன்னா அந்த ரட்சிப்பிற்கான ஒரு அடையாளம் பாருங்க. இந்த பொறுப்பேற்கிறது, நான் பாவம் செய்தேன், நான் இனி திருந்தி வாழுவேன் என்பது ரட்சிப்பிற்கான ஒரு அடையாளம். பாவம் செய்த மனிதர்கள் ரட்சிப்படைவதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர்தான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சகேயு அதை தான் செய்கிறார். இளையகுமாரனும் அதை தான் செய்கிறார். பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அவனுடைய அப்பா அவனை ஏற்றுக்கொள்கிறார். 15:18 லூக்கா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஆமென். இந்த இளைய குமாரன் தான் செய்த குற்றத்திற்கு அவன் காசெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே போய் செஞ்ச தவறுக்கு பொறுப்பேற்கிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பிலமோன் என்ன செய்கிறார் என்று இந்த சபையும் பார்த்து கொண்டிருக்கிறது, சபை மக்களை தாண்டி குடும்பமும் பார்த்து கொண்டிருக்கிறது. பவுல் பிலமோனிடம் ஒரு நல்ல தலைவராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து எழுதியிருக்கிறார். அதனால தான் நம்ம வாசித்த 21வது வசனம் 22ஆம் வசனத்தில் எவ்வளோ அதிகமாய் பவுல் பிலமோனிடம் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்டேயும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பொறுப்பு ஏற்பது மாத்திரமல்ல, நாம் செய்யும் காரியங்களுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்தது சபை மக்களிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னொன்று சரி, அது சபை மக்கள்னே வச்சுக்கலாம். மூன்றாவது, உங்களுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்டையும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? இண்டிபெண்டன்ட் சர்ச்சுனா என்ன அர்த்தம்? தனியாக நாம் செயல்படுகிறோம். அப்போனா நீங்கள் யார் பொறுப்புக்கும் கீழே வரலன்னு அர்த்தமா? ஏதோ ஒரு பொறுப்புக்கு கீழே தான் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஏனென்றால் நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் எப்போவுமே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன வேணால் செய்யலாம் என்று என்றைக்கும் யாருமே எந்த போதகரும் இருக்கக்கூடாது, கரெக்டுங்களா? நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். யாரோ ஒரு போதகரிடம், யாரோ ஒரு உங்களுடைய சீனியர் போதகரிடம் நீங்கள் நிச்சயமாகவே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரோமர் 14:12 நாம் வாசிக்கலாம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அல்லேலூயா. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒருவேளை போதகர்களாக இருக்கிறனா ஏதோ ஒன்றை செய்துவிட்டு மக்கள் இதை பார்ப்பதில்லை என்று யோசித்து விடலாம். ஆனால் யார்கிட்ட இருந்து மறைக்க முடியாது? கண்டிப்பாக தேவனிடமிருந்து நம்மளால் ஒரு காரியத்தையும் மறைக்க முடியாது. அதனால் நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாகத்தான் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நாம் எவ்வளவு பெரிய போதகர்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போதகர்களாய் தேவன் நம்மை மாற்றினாலும், நாம் நிச்சயமாகவே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நாம் கணக்கு ஒப்புவிக்காதவர்களாய் நாம் செயல்பட்டோம் என்றால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நாம் கணக்கு ஒப்புவிக்காதவர்களாக, கணக்கை எடுக்காதவர்களாகவே நாம் செயல்பட விடுவோம். நாம் என்ன ஊழியம் செய்கிறோன்னு எழுத மாட்டோம். நம்ம எதுக்குமே கணக்கு கொடுக்காதவர்களாகவே நாம் மாறிவிடுவோம். அதனால் கண்டிப்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். நான் செய்கிற எல்லா ஊழியத்திற்கும் நான் கணக்கு ஒப்புவிப்பேன். பாஸ்டர் அம்மாவிடம் நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனாக தான் நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். சரிங்களா? நம்ம எல்லாருமே பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற முடிவுகளுக்கு, நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு நான் தான் எடுத்தேன் என்று பொறுப்போடு தைரியமாக சொல்ல வேண்டும். நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பவுல் பிலமோனிடம் எதிர்பார்க்கிறார்? கிரயம் செலுத்தி மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்கே பிலமோன் 18-19 வசனங்களை நாம் பார்க்கலாம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்றை யார் திருடிட்டு வந்துட்டா? ஒனேசிமு யார்கிட்ட இருந்துங்க எடுத்துகிட்டு வந்துட்டா?
பிலமோனிடம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். முன்னாடியே அவர் அடிமையாக இருக்கிறார். அப்போனா அடிமையாக இருப்பதற்கு பிலமோன் அவர்கள் ஒனேசிமுக்காக ஏதோ ஒரு தொகையை செலுத்தியிருப்பார். இப்போ அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு தொகை, அந்த தொகையை தாண்டி இவர் ஏதோ ஒரு தொகையை ஒனேசிமு பிலமோன் வீட்டிலிருந்து எடுத்துட்டு ரோமுக்கு வந்துட்டார். இப்போ அந்த பிலமோன் வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்த தொகையை பவுல் கிட்டயா கொடுத்தாரு? இல்லை, பவுல் கிட்ட கொடுக்கல. அதை எங்கேயோ செலவு பண்ணிட்டு பவுல் கிட்ட வந்துட்டார். இப்போ பவுல் சொல்றாரு, நான் அதை செலுத்தி தீர்ப்பேன் என்று சொல்கிறார். ஆனா இந்த பவுல் எங்க இருக்கார்? சிறையில் இருக்கார். ஒருவேளை அவர் வராமையும் போகலாம், கரெக்டுங்களா? சிறையில் இருக்கார். அடுத்ததே அவருக்கு சிறை சேதம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை ரோம் அதிகாரம் முடிக்கலாம், அப்படியும் நிலைமை வரலாம். ஆனால் செலுத்தி தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவேளை பிலமோன் கிட்ட அந்த கடிதம் சேருகிறது. காசு வருமோ வராதான்னு தெரியாது. ஆனால் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிரயம் செலுத்தி மன்னித்து ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை பவுலே வராருன்னே வச்சுக்கோங்களேன். பவுலே பிலமோனிடம் பார்த்து இந்த ஒனேசிமு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நான் பிலமோனா இருந்திருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? அப்போது ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மன்னிப்புக்கும். நீங்களும் நானும் ஒருவேளை இந்த மாதிரி துரோகிகளை சந்தித்திருக்கலாம். உங்களுடைய சபையில், இல்லைன்னா பக்கத்து சபையிலையோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் துரோகங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்க? வெறும் வாயினால் மட்டும் மன்னிக்கிறோமா? மன்னிக்கிறோம், உங்களை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறோமா? மன்னிப்பு என்பது எப்படி என்றால், அந்த மனிதனை மாத்திரம் மன்னிப்பது அல்ல, அந்த மனிதன் செய்த அந்த தவறையும் அந்த குற்றத்தையும் சேர்த்து மன்னிச்சாதான் மன்னிப்பு. புரியுதுங்களா? இப்போது என்கிட்ட ஒரு பிரதர் 10,000 வாங்கிட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோங்களேன். திருடிட்டு போயிடுறாரு, இல்லை எடுத்துகிட்டு போயிடுறாரு, கடன் வாங்கிட்டு போகிறாரு, திரும்ப தரமாட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த பிரதரை மாத்திரம் மன்னிக்கிறேன்னு சொன்னால், அப்போ என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த 10,000 எடுத்துகிட்டு போயிட்டா இருப்பார், 10,000 எடுத்துகிட்டு போயிட்டா இருப்பார் அப்படின்னு அந்த கசப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மன்னிக்காத தன்மை இன்னும் எனக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனால் உண்மையான மன்னிப்பு என்னவென்றால், நீங்கள் அந்த எதிரான ஒருவரை மாத்திரமல்ல, அவர் செய்த செயலையும் சேர்த்து மன்னிப்பது தான் உண்மையான மன்னிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளையும் அப்படி தான் மன்னிக்க வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். பிலமோனுக்கு எழுதியிருக்கிறார், இப்படி தான் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதை தான் நம்மிடமிருந்தும் பவுல் எதிர்பார்க்கிறார். மனப்பூர்வமாக இரக்கம் காட்டி அவர் செய்த தவறையும் அவர் கொடுக்க வேண்டிய தொகையையும் ரத்து செய்து மன்னிக்க வேண்டும், ஒரு கிரயம் செலுத்தி நாம் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிப்பதற்காக ஒரு கிரயம் செலுத்தினார். என்ன கிரயம் செலுத்தினார்? தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து உங்களையும் என்னையும் மன்னிப்பதற்காக, நாம் செய்த பாவத்தை அவர் மன்னிப்பதற்காக அவர் கிரயம் செலுத்தினார். அதே போல நாம் மற்றவர்களை கிரயம் செலுத்தி நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். எப்படி மன்னிக்கிறாரு பாருங்க. யாருங்க இவங்க? யோசேப்பை தேடி வந்தவங்க யாரு? அவனுடைய சொந்த சகோதரர்கள் தான். ஆனால் என்ன பண்ணாங்க? அவன் போட்டிருந்த இந்த ஆடையை எடுத்து போட்டு அவனை குழியில் தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் குழியிலிருந்து எடுத்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு விற்று தூர தேசத்திற்கு அனுப்பிவிட்ட இந்த பொல்லாத சகோதரர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அப்போனா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு பாருங்க. அதையெல்லாம் யோசிக்காம மன்னிக்கிறார் யோசேப்பு. ஹல்லேலூயா. தாவீதும் சவுலை மன்னிக்கிறார். சவுல் எவ்வளோ தூரம் அலைய விட்டார், எத்தனை வருஷம் அலைய விட்டார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு அவர் சவுலை ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பொறுமையோடு இருந்தார், மன்னித்தார். மன்னித்து சவுலுடைய பேரனாகிய மெபிபோசேத்தையும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்கிறார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிரயம் செலுத்தி மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 4ம் அதிகாரம் 30, 31, 32 நாம் வாசிக்கலாம்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் மன்னிக்கிறவர்களாக, கசப்பு இல்லாதவர்களாக, துர்க்குணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவில்லை என்று அர்த்தம். புரியுதுங்களா? அல்லேலூயா. அதான் 30வது வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ இந்த கீழே இருக்கிற எந்த காரியமும் இருக்கக்கூடாது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம சரியா மன்னிக்கவில்லை என்றால் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். கரெக்டுங்களா? சரியா மன்னிக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம சரியாக முழுமையாக தியாகம் செலுத்தி கிரயம் செலுத்தி மன்னிக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சபையிலே செயல்பட மாட்டார். இங்கே இன்னொரு உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் எப்படி மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 18:22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு எப்படிங்க? எத்தனை டைம்? 7 டைம்ஸ் இல்லை, 770னா நீ மன்னித்துட்டே வாழ்நாள் முழுவதும் எத்தனை முறை அவர் தவறு செய்தாலும் அத்தனை முறையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கப்புறம் ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. அந்த உவமை படித்து பார்க்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் சொல்லுகிறேன். இங்கே ஒரு பணக்காரர் ஒருவர் இருக்கிறார். எங்கங்க? இந்த உவமையில ஒரு பணக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட ஒருவர் கடன் பட்டிருந்தார். எத்தனை கடன்? 10,000 தாலந்து கடன். சொல்லுங்க, 10,000 தாலந்து கடன். ஒரு தாலந்து 6,000 தினாரி. சொல்லுங்க, ஒரு தாலந்து 6,000 தினாரி. அப்போ 10,000 தாலந்து அப்படின்னா 60 லட்சம் தினாரி. சொல்லுங்க, 60 லட்சம் தினாரி. இன்றைக்கு இருக்கிற இந்திய ரூபாய்க்கு மதிப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தால் 6,000 கோடி ரூபாய், 6,000 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்றிருக்கிறார். கொடுத்து தீர்க்க முடியுமா ஒரு மனுஷனால? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லாத கடன் பெற்றிருக்கிறாரு. அந்த வாய்ப்பில்லாத கடனை ஒருவர் மன்னிக்கிறார். யார்? அந்த எஜமான் மன்னிக்கிறார். ஆனா இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், 6,000 கோடி ரூபாயை மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவர் வெளியே போய் ஒருத்தர்கிட்ட கேட்கிறார். என்ன? யார் அவரு? இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் கிட்ட கேட்கிறார். அவர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாரு? 100 தினாரி. 100 தினாரி தான் வாங்கியிருக்காரு. அது கூட இந்திய மதிப்பு எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய். 6,000 கோடி ரூபாய் எங்க இருக்கு? இங்க 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? கொஞ்சம் கூட இவருக்கு மனசாட்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். 6,000 கோடி மன்னிக்கப்பட்டது, இவர்னால 1 லட்சம் மன்னிக்க முடியாதா? தாராளமாக மன்னித்திருக்கலாம். ஆனால் மன்னிக்காமல் இருந்ததுனால ஆண்டவர் திரும்பி அவனை தூக்கி உள்ளே போட்டார். நீ மன்னிக்கல, திரும்பி வா, எனக்காக வேலை செய்ய, வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி போட்டார். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருனாலையும் மன்னிக்க முடியாத பாவத்தை ஆண்டவர் நமக்காக கிரயம் செலுத்தி மன்னித்திருக்கிறார். ஒரு கொடுமையான பாவியாக நாம் இருந்தோம், ஆனால் நம்மை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமான செய்கிற பாவங்களை நாம் தாராளமாக மன்னிக்க வேண்டும். முடியுமா? முடியாதுங்களா? அது என்ன பாவமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால மன்னிக்க முடியும். ஏனென்றால் 6,000 கோடி ரூபாயை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அப்போ நாம் 1 லட்சம் ரூபாயை மன்னிப்பது நமக்கு நிச்சயமாகவே எளிதாகத்தான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 3வது காரியத்திற்கு நாம் வரலாம். 2 காரியத்தை நாம் பார்த்தோம். பவுல் பிலமோனிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? பொறுப்போடு கணக்கு ஒப்புவிக்கிறவராக நடந்து கொள்ள வேண்டும். 2வது கிரயம் செலுத்தி மன்னிக்க வேண்டும். 3வது மன்னிப்பது மாத்திரமல்ல, கட்டி எழுப்ப வேண்டும். மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். பிலமோன் 15:16 நாம் வாசிக்கலாம்.
அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாயிருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். பவுல் என்னென்ன சொல்றாரு பாருங்க. நீங்க மன்னிப்பது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அடிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்து மட்டும் விட்டு விடுவது அல்ல, மன்னிச்சுட்டு இப்போ ஒனேசிமு வராரு, பிலமோன் கிட்ட வராரு. பிலமோன் அவர்கள் சரி வந்துட்டியா, இந்த கடிதத்தை நான் படித்தேன், நான் மன்னித்து விட்டேன், சரி நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பி விடுறது அல்ல. மன்னித்ததுக்கு அப்புறம் திரும்பி ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி எழுப்ப வேண்டும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டுங்களா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏனென்றால் நம்ம கிட்டேருந்து துரோகம் செய்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வராரு அப்படின்னா, இப்போ திரும்பி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாருன்னா என் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நான் வேணா மன்னிச்சிடுறேன், நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் இங்கே இருக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்கிறார், நாம் மன்னிக்க வேண்டும். அவங்க உண்மையாகவே மனம் திரும்பி வந்துட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க என்றால் அவங்கள நீங்கள் திரும்பி விட்டுட்டீங்கன்னா அவங்க கெட்டு போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உண்மையாகவே திரும்பி வந்து விட்டார்கள் என்று நாம் கண்டோம் என்றால் அவர்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம செய்ய மாட்டோம், ஏனென்றால் நமக்கு பயம் இருக்கும், திரும்பி அவங்க இந்த தவறை செய்து விடுவார்கள் என்ற இது இருக்கும். ஆனால் ஆண்டவர் மன்னிப்பதை மாத்திரமல்ல, நாம் மீண்டும் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் அவர்களை பார்ப்பது போல, தேவன் ஒனேசிமுவை பார்த்தது போல பிலமோனும் ஒனேசிமுவை பார்க்க வேண்டும். தேவன் எப்படி பார்ப்பார்? அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, அவனை ஒரு பெரிய ஊழியக்காரராக தேவன் பார்ப்பார் மேல இருந்து. அப்போ பிலமோனும் எப்படி பார்க்க வேண்டும்? அவன் அடிமையாக அல்ல, அவன் மனம் திரும்பினவனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக, ஒரு பெரிய ஊழியனாக யார் பார்க்க வேண்டும்? பிலமோனும் ஒனேசிமுவை பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் மனம் திரும்பி வருகிறவர்களை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். தேவன் ஒரு நாள் நம்மை மன்னித்திருக்கிறார், நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், நம் பாவத்தை மறந்திருக்கிறார். அதே போல மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். யோசேப்பு அதை தான் செய்கிறார் பாருங்க. யோசேப்பு ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இவர் மன்னித்தது மாத்திரமல்ல, யாரை மன்னித்தது? சகோதரர்களை மன்னித்தது மாத்திரமல்ல, மன்னிச்சிட்டம்பா, இந்த உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, சொல்லியிருக்கலாம் தானே, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, எத்தனை கிலோ வேணும், தாராளமாக எடுத்துக்கோங்க, வண்டி நிறைய எடுத்துக்கோங்க, போயிட்டே இருங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். கரெக்டுங்களா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் போய் கொடுங்க, இன்னும் வேணும்னாலும் அப்புறம் தீந்தப்புறம் வாங்க, நான் தரேன், தாராளமாக காசெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அவர் செய்யலை. என்ன செய்கிறாரு? கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாரு, மன்னிக்கிறார். மன்னிச்சு அவங்க சொன்னது எதுவுமே திரும்பி சொல்லலை, திரும்பி சொல்லி காட்டாமல் மன்னிச்சு முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளே பந்தியில் அமர்றார். கரெக்டுங்களா? அவர் கூடவே உட்கார வச்சு சாப்பிடவும் செய்கிறார். அதைத்தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவும் நமக்கு அதானே செஞ்சிருக்காரு. நம்ம எங்கேயோ இருந்தோம், நம்மளை மன்னித்து நம்மளை தூக்கி எடுத்துட்டு அவருடைய பிரசனத்தில் உட்கார வச்சு விலை உயர்ந்த அவருடைய பந்தியில் பங்கெடுக்கும்படியாக மகனாக மகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர்களை திரும்பி கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்க என்ன நடக்குதுன்னா, யோசேப்பு மன்னித்து பந்தியில் அமர வைத்து முத்தம் கொடுத்து சிறந்த ஒரு இடத்தை, எகிப்தில் இருக்கிறதுலையே பெஸ்ட் பிளேஸ், அங்கதான் என்ன போட்டாலும் விளையும், அந்த மாதிரி ஒரு இடத்தை யாருக்கு தரா? சகோதரர்களுக்கு யோசேப்பு தருகிறார். என்ன அன்பு பாருங்க! இந்த அன்பு உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கா? மன்னிப்பது மாத்திரமல்ல, கடனை ரத்து செய்வது மாத்திரமல்ல, ஆனால் திரும்பி அவர்களை கட்டுவது, பந்தியில் அமர செய்வது. இயேசு நம்மை மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை மதிக்கிறார், நம்மை மகனாக ஏற்றுக்கொண்டு பந்தியிலே அமர செய்கிறார். அதை தான் இளைய குமாரன் கிட்ட பார்க்கிறோம். மன்னிப்பது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது?
உள்ள வராரு, முத்தம் கொடுக்கிறாரு, அரவணைக்கிறாரு, ஆடை கொடுக்கிறாரு, மோதிரம் கொடுக்கிறாரு, பாதரட்சை கொடுக்கிறாரு. மகன் என்ற அந்தஸ்தை இந்த கெட்டு போன இளையகுமாரன் திரும்ப பெறுகிறான். அதை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மன்னித்தார். எங்க மன்னித்தார்? எங்கேயோ ஒரு இடத்துல குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, தீ எரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது 3 முறை 3 நபரிடம் மன்னித்தார். என்ன மறுதலித்தார்? என்ன பண்ணாரு? ஆண்டவராக இயேசுவை நீர் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டார். மனசாட்சி இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனால் 3 முறை மறுதலித்த அதே பேதுருவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அங்க ஒரு கரி நெருப்பு இருக்குது. அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீன் பொரித்து கொண்டிருக்கிறார். அங்கே பேதுருவை சந்தித்து அவர் கேட்கிறார், நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு திரும்பியும் ஊழியத்தை தருகிறார். திரும்பியும் என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி திரும்ப ஊழியத்தை கொடுத்து திரும்ப கட்டுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. இவன் மறுதலித்து விட்டான், இவன் 3 முறை மறுதலித்து விட்டான், இனிமே என் ஊழியத்துக்கு இவன் லாக்கி இல்லை, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் என்று சொல்லவில்லை. திரும்பியும் கட்டுகிற தேவன் நம் தேவன். அதை தான் நம்ம கிட்ட இருந்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? மன்னிப்பதை மாத்திரமல்ல, மீண்டும் நாம் கட்ட வேண்டும் மனிதர்களை என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. புரிந்ததுங்களா? இந்த பிலமோன் எழுதின நிருபத்தில் கடைசிக்கு முன்னாடி வசனத்தில் ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. 24ஆம் வசனத்தில், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கே யாருங்க வாழ்த்து சொல்றா? யாருங்க? மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இதில் நமக்கு மற்றவங்களாம் பெருசாக தெரிலனாலும் மார்க்கும் லூக்காவும் தெரியுது. கரெக்டுங்களா? மார்க் யாருங்க? 2வது சுவிசேஷத்தை எழுதினவர். இந்த மார்க்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் வந்து பர்னபாவுடைய சொந்தக்காரராக இருந்திருக்க வேண்டும். யாரு? பர்னபா சொந்தக்காரர் தான் மார்க்கு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது. மார்க்கை வந்து ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். மார்க் ஊழியத்துக்கு செட் ஆக மாட்டார், அதனால பர்னபா கிட்ட இல்லை ஊழியத்துக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அதில் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு, ரொம்ப பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு பவுல் வந்து தனியாக போயிடுறாரு, பர்னபா தனியாக போயிடுறாரு. ஆனால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீமோத்தி கிட்ட சொல்கிறாரு, மார்க்கையும் நீ வந்து கூட்டி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இப்போ 24ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுலுடைய ஊழியத்தில் யாருங்க இருக்கா? மார்க்கும் திரும்பி இருக்காரு. அப்பனா அவன் ஊழியத்துக்கு செட் ஆகலன்னு என்று தள்ளிட்டாங்க. ஆனாலும் திரும்பி கட்டுகிற ஊழியத்தை பவுல் இங்கே செய்து கொண்டே தான் இருக்கிறார். சிறைச்சாலையிலும் திரும்பி கட்டும் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். பிலமோனுடைய வேலைக்காரனாகிய ஒனேசிமுவை சேர்த்து கொண்டு திரும்பி கட்டினார். அது மாத்திரமல்ல, எங்கேயோ ஓடி போன மார்க்கையும் திரும்பி கூட்டி கொண்டு வந்து திரும்ப கட்டும் ஊழியத்தை பவுல் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்மளுடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். எதற்காக? நம்முடைய அக்கிரமத்தை, அவர் செய்யாத அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கிரயம் செலுத்தி நம்மை மன்னித்தார். நம்மை அவர் மகனாக, மகளாக அவர் திரும்பி சேர்த்து கொண்டு நம்மை திரும்பி கட்டுவதற்கு எல்லா முயற்சியையும் இன்று வரை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கலாம், ஆண்டவரே, நான் பொறுப்பேற்க வேண்டும், நான் செய்யும் காரியங்கள், நான் செய்யும் ஊழியங்களுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்று உமக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவனாக நான் செயல்பட வேண்டும். நம் கிரயம் செலுத்தி மனிதர்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர்களை நான் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய ஊழியத்தை செய்வதற்கான தயவை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எழுந்திருந்து நம் ஆண்டவரிடம் கேட்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எழுந்து நின்று யோவான் 13:35 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எப்போ அறிந்து கொள்வார்களுங்க? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால். இது எப்போ எழுதுறார் ஆண்டவர்னா, 13ஆம் அதிகாரத்தில் முன்னாடி வசனங்கள் பார்த்தா யூதாஸ் கிளம்பிட்டார்.
யூதாஸ் வந்து காசு வாங்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ கடைசி ஊழியத்துடைய கடைசியில் இருக்கார். கடைசியில் அறிவுரை சொல்லுகிறார் சீடர்களுக்கு. என்ன சொல்றார்? ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏதோ அடையாளத்தினால அல்ல, அற்புதம் செய்வதனால என்னை அறிந்து கொள்வார்கள் என்று அல்ல. ஒருவருக்கொருவர் நாம் அன்பாய் இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் மன்னிப்பதை மாற்றமல்ல, ஒருவரை ஒருவர் நாம் கட்டி எழுப்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க என்று இந்த பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஊழியர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போதகர்களாய், நாங்கள் சபை நடத்துகிறவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நாங்கள் பொறுப்பு ஏற்கும்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்த முடிவுகளை நாங்கள் எடுத்தாலும் நாங்கள் பொறுப்பேற்கும்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற கணக்கை ஒப்புவிக்கிறவர்களாக, பொறுப்பு ஏற்கிறவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் பொறுப்பேற்போம் ஆண்டவரே. நாங்கள் பொறுப்பேற்கிற ஊழியர்காரர்களாக நாங்கள் செயல்படுவோம். மற்றவர்கள் மீது பழி சுமத்த மாட்டோம். எங்கள் சபையும் நடக்கும் காரியங்களுக்காக நாங்கள் பொறுப்பெடுப்போம். எங்கள் சபையில் வர காணிக்கைக்கு நாங்கள் பொறுப்பெடுப்போம். எங்கள் சபையில் வருகிற ஊழியர்களுக்கு, எங்கள் சபையில் வருகிற குடும்பங்களுக்கு, எங்கள் சபையில் வருகிற விசுவாசிகளுக்கு நாங்கள் பொறுப்பெடுப்போம் ஆண்டவரே. நாங்கள் பொறுப்பெடுத்து கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாங்கள் பொறுப்பாக செயல்படுவோம் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிரயம் செலுத்தி மனிதர்களை மன்னிப்போம். அவங்க எங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்து போயிருந்தாலும், ஒருவேளை காசு திருடிட்டு போயிருந்தாலும், ஏதோ ஒன்றை எங்களுக்கு நஷ்டப்படுத்தி கொண்டு போயிருந்தாலும் நாங்கள் அதை முழுமையாக மன்னிப்போம் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்பதை தாண்டி மனிதர்களை கட்டி எழுப்பும் ஊழியத்தை நாங்கள் செய்வோம். அவங்களை மீண்டும் அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல ஊழியத்தை, நீர் செய்த ஊழியத்தை, பவுல் செய்த ஊழியத்தை நாங்களும் செய்வோம் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியர்களாக உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த மத்தியான வேளையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களில் நாங்கள் சிறப்பாய் செயல்பட, சிறந்த ஊழியர்களாய் நாங்கள் செயல்பட, நாங்கள் பவுலை போல ஊழியம் செய்ய, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான பாடங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் நாங்கள் பொறுப்பாய் ஊழியம் செய்ய, கணக்கு ஒப்புவிக்கிறவர்களால் ஊழியம் செய்ய நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஒருவேளை நாங்கள் பொறுப்பு ஒப்புவிக்காம இருந்திருந்தா, கணக்கு ஒப்புவிக்காம இருந்திருந்தா நீர் எங்களை மன்னித்து இன்னொரு முறை நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி எங்கள் ஊழியங்களில் நாங்கள் பொறுப்பாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் தாராளமாய் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல மன்னிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பை பிரதிபலிக்கும் மனிதர்களாக நாங்கள் எப்பொழுதும் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி. நாங்கள் மன்னிப்பதை மாத்திரமல்ல ஆண்டவரே, மார்க்கை எப்படி பவுல் கட்டி எழுப்பினாரோ, ஒனேசிமுவை எப்படி கட்டி எழுப்பினாரோ, அதே போல எங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நாங்கள் அப்படியே மன்னித்து விட்டுவிட அல்ல ஆண்டவரே, நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த போற கிருபைக்காய் உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழியங்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. அவர்களுடைய சபைகள் பெருக வேண்டும். அவர்கள் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பலனை நீர் ஊற்றி அவர்கள் சபைகள் பெருகி, அவர்கள் ஊழியங்கள் பெருகி, உம்மில் பலனடைந்தவர்களாய் இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்ய நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே எங்களுக்கு செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமென்.